ஸோ ஹாய் வில்லர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ நம்ம கூட பார்க்கலாம் ஆல் நியூ மாருதி சுசுக்கியோட விக்டோரிஸ் தான் நம்ம கூட இங்கே இருந்துட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அதோட வாக் அரவுண்ட் வந்து எப்போ கொண்டு வருவீங்க அப்படின்னு. எஸ், இன்னைக்கு நம்ம இந்த வெஹிக்கிளோட வாக் அரவுண்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய இண்டஸ் மோட்டார்ஸ் வந்து ஃபர்ஸ்ட், அதாவது தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் இவங்க தான் வந்து வெஹிக்கிள் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த லான்ச் ஈவெண்ட்டுக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஈவெண்ட்டை முடிச்சுட்டு உங்களுக்கு வாக் அரவுண்டாக நான் சுட சுட கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். வாங்க இந்த வெஹிக்கிள் என்னதான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஸோ அதே மாதிரி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு இண்டஸ் மோட்டார்ஸ். அவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாக் அரவுண்டுக்கு வந்து நமக்கு வந்து வெஹிக்கிள் வந்து வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை வந்து தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் இந்த வெஹிக்கிள் புக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்பிளேல அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து தெரியும். டிஸ்கிரிப்ஷன்லேயே அவங்களோட நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் உங்களை காண்டாக்ட் பண்ணி வெஹிக்கிள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், புக்கிங் வந்து பண்ணி பாருங்கள். ஸோ இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 விதமான கலர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 7 வந்து சிங்கிள் டோன் கலர், 3 வந்து டூயல் டோன் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ப்ளூவாக இருக்கட்டும், அதேமாதிரி க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக கலர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சீரியஸ்லி கலர்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுமாதிரி டூயல் டோனில் இந்த கார் பார்க்குறது வந்து சூப்பராகவே இருக்குது அப்படின்னே சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெஹிக்கிளோட சேஃப்டி ஃபீச்சர் விஷயத்துக்கு வருவோம். இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்டாக வந்து கொடுத்துருக்காங்க சொல்லலாம். ஏபிஎஸ் இருக்கட்டும், இபிடியாக இருக்கட்டும், வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சேஃப்டி ஆஸ்பெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மாருதி வந்து சமீப காலமாக வந்து சேஃப்டியை நோக்கி அவங்க எல்லா ப்ராடக்ட்டும் நகர தொடங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் நிறைய காரில் இப்போ நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக 6 ஏர் பேக் மாருதி கார்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. அது மட்டும் இல்லாமல் டிசைர் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கினுச்சு. இந்த வெஹிக்கிளும் பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் ஈவெண்ட் அப்பயே வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க இது வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொண்ட காராக இருக்கும் அப்படின்னு. எஸ், சேஃப்டி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது எந்த ஒரு குறையும் சொல்லாத வகையில் தான் இந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் மாருதி சுசுக்கியில் ஃபர்ஸ்ட் டைம் அடாஸ் லெவல் 2வும் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அடாஸ் லெவல் 2ல் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்லையும் இருக்கிற மாதிரி அது கொடுத்துருக்காங்க சொல்லுவேன். ஓகே வில்லர்ஸ், நம்ம வெஹிக்கிளோட வாக் அரவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சீரியஸ்லி எனக்கு ரிவீல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரை பார்க்கறதுல நான் ஒரு ஆர்வமாகவே இருந்தேன் அப்படின்னு தான் சொல்லணும். இமேஜஸில் பார்த்ததை காட்டிலும் இந்த கார் வந்து உண்மையிலேயே நேரில் பார்க்கும்போது ரொம்ப பெரிய காராக தாங்க இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வாக் அரவுண்ட் வந்து காமிக்கிறேன். வாங்க நம்ம வந்து வாக் அரவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ விக்டோரிஸோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு இருக்கீங்க. எவ்வளோ போல்டாக வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். ஸோ ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஹெட்லைட் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. போல்டு எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டிஆர்எல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளிங்கர்ஸாக வந்து ஒர்க் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாக் லேம்பும் வந்து ப்ரொஜெக்டரில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூயல் டோன் ஃபினிஷில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 360 கேமராவாக இருக்கட்டும், பார்க்கிங் சென்சாராக இருக்கட்டும், அடாஸ்கான ரெடாராக இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கனெக்டட் டிஆர்எல்ஸ் வந்து பார்க்குறோம். அது வந்து டியூப் லைட் மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் இதில் வந்து அதை செய்யாத வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மாருதி சுசுக்கியோட லோகோ கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல க்ரோம் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறது ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இதுதான் வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ வெஹிக்கிளோட லென்த்து 4360 mm கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் 2600 mm கொடுத்துருக்காங்க. இதே ஹைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1655 mm ஹைட் இருக்கிற வகையில் இந்த வெஹிக்கிளை உருவாக்கியிருக்காங்க. ஸோ வீலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 17 inches வீல்ஸ் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏரோ கட் அலாய் வீல்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி 215/60 ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியன்ஸ் பொறுத்த வரைக்கும் 210 mm கிரவுண்ட் கிளியன்ஸ் இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடங்கள்ல அந்த வீல் ஆர்ச்க்கு எல்லாம் வந்து பாக்ஸி ஷேப்பில் கொடுத்துருக்குறது டிசைனாக ரொம்பவே சூப்பராகவே இருக்குன்னு சொல்லுவேன். அப்படியே நீங்கள் இந்த இடத்த பாருங்களேன், வெஹிக்கிளோட இந்த இடத்த பாருங்களேன். இதை பார்க்கும்போது ஒரு காரை வந்து எனக்கு ஞாபகப்படுத்துது அப்படின்னு வந்து சொல்லலாம். இது என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த டிசைனை வந்து பார்க்கும்போது வந்து ரேஞ்ச் ரோவரோட இவோக்கோட டிசைன் மாதிரியே இருக்கு அப்படின்றது போல வந்து தோணுச்சு. நீங்கள் சைட் ப்ரொஃபைலை கரெக்டாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதே மாதிரி தான் வந்து இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டூயல் டோன் கலர் தான் இங்கே இருக்கக்கூடியது. ஸோ ப்ளூ, அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ரூஃப் ரைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஷார்க் பின் ஆண்டனா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஏ பில்லராக இருக்கட்டும், பி பில்லராக இருக்கட்டும், சி பில்லராக இருக்கட்டும், எல்லாமே பிளாக்ல இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன். டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூவில் இருக்குது. அதில் ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மிரர் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்ல வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் அண்ட் 360 கேமரா வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. வெஹிக்கிளோட அப்படியே டெயில் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இதுதான் வெஹிக்கிளோட டெயில் ப்ரொஃபைல். கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டட் டெயில் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக ஃபுல்லாக வந்து கனெக்டடாக இல்லாமல் ஒரு கியூபாக வந்து டிசைன் பண்ணியிருக்கிற விதம் வந்து பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இந்த இடத்த பார்க்கும்போது வந்து டாடா கர்வோட டிசைன் மாதிரி இருக்குது அப்படின்றது போல் இமேஜஸில் வந்து தோணுச்சு. பட் ரியலி இந்த டெயில் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம்.
ஸோ இன்டெகிரேட்டட் ஸ்பாய்லர் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்டாப் மவுண்டட் டெய்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, டிஃபோக்கர்லாம் என்ன இருக்கட்டும், வைப்பர் வாஷராக இருக்கட்டும், எல்லாமே இங்கே இருக்குது. அது மாதிரி விக்டோரியஸ்க்கான பேஜிங் இங்கே இருக்குது, சுசுக்கியோட லோகோவாக இருக்கட்டும், ஸ்மார்ட் ஹைப்ரிடுக்கான லோகோ இங்கே வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பவர் டெயில் கேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இதுக்கு மேலே போவாதா? ஸோ இதுதான் பூட் ஸ்பேஸு. அப்படியே வாங்க உங்களுக்கு பூட் ஸ்பேஸை வந்து காமிக்கிறேன். ஸோ 373 லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இந்த காரில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஒரு 5 பேர் ட்ராவல் பண்ணுறதுக்கு தகுந்த பூட் ஸ்பேஸ் தான் இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரை வந்து நான் உங்களுக்கு வந்து சுற்றி காமிச்சிருக்கேன். பார்ப்போம், நம்ம தஞ்சாவூருக்கு வந்ததுக்கப்புறம் டீட்டெயிலாக இதோட ரிவ்யூ எல்லாமே நான் வந்து கொண்டு வரேன். இன்னைக்கு கொஞ்சம் க்ரௌடடாக இருக்கனால குயிக்காக தான் உங்களுக்கு வந்து காட்ட முடிஞ்சு அப்படின்னு சொல்லுவேன். நம்ம அப்படியே வெஹிக்கிளோட இன்டீரியருக்கு போவோம். சரிங்க, பாருங்க வெஹிக்கிளோட டேஷ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு. சீரியஸ்லி வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியர் எந்த லெவலுக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி இன்டீரியருக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த காரை பொறுத்த வரைக்கும். ஸோ சீரியஸாக ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய இன்டீரியர்ஸ் தான் இதில் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டோர் விஷயத்துக்கு வருவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த இடங்களாக இருக்கட்டும் எல்லாமே சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் மாருதி காரில் இருக்கக்கூடிய அதே கன்சோல் தான் இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா. 4 டோருக்கான பவர் விண்டோஸாக இருக்கட்டும், அதுமாதிரி டோர் லாக்காக இருக்கட்டும், எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் மிரராக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டில் ஹோல்டர்ஸ், மேகசின் ஹோல்டர் வந்து இருக்குது. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு சீட்டிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். ஹெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஹெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் அட்ஜஸ்டபிள் சீட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு பின்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா வென்டிலேட்டட் சீட்டு, டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்கு வந்து வென்டிலேட்டட் சீட்டும் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேரிங் பிடிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே மாதிரி ஸ்டேரிங் பார்த்தீங்க அப்படின்னா டில்ட் வந்து பண்ணிக்கவும் முடியும். அதே மாதிரி டெலஸ்கோப்பும் பார்த்தீங்க அப்படின்னா பண்ண முடியும். ஸோ கம்ஃபர்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த லெதர் ஃபினிஷிங்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. டேஷ்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான கலர் ஆப்ஷன் வந்து டேஷ்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. 64 ஆம்பியன் லைட்ஸ் வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு அதை காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ இந்த இடங்களில் வந்து லைட்லாம் இருக்கிறத பார்ப்பீங்க. ஸோ 64 ஆம்பியன் லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டு வந்து ஒரு ட்ரிபிள் டோன் டேஷ்போர்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த இடங்களா இருக்கட்டும், ஒரு ட்ரிபிள் டோன் டேஷ்போர்டு அரேஞ்ச்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 2 விதமான கலர் ஆப்ஷனும் வந்து டேஷ்போர்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது ஒன்று பார்க்குறீங்க, இதெல்லாமே இன்னொரு கலர் ஆப்ஷனும் வந்து இருக்குது. ஸோ ஸ்டேரிங் பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஸ்டேரிங்கு, இதில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், மெயினாக அடாஸ்க்கான ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேரிங் வீல் வந்து மேபி நீங்கள் வேறு எந்த கார்லையும் பார்த்துருக்க மாட்டீங்க, இதில் தான் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படியே நம்ம இங்கே போவோம். ஸோ 10.25 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. டிஎஃப்டி கிளஸ்டராக வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ஃபஸ்ட் டைம் இன் மாருதி அப்படின்னு வந்து சொல்லலாம். கம்ப்ளீட்டாக வந்து டிஎஃப்டியில் இருக்கிறது. ஸ்பீடாக இருக்கட்டும், அடாஸ்க்கான ஃபீச்சராக இருக்கட்டும், ஆர்பிஎம்மாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து இதில் தெரிகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்அப் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. வியூ கேமராக்கானது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், நிறைய பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பார்க்க முடியுது. ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் டைம் இல்லாதனால. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் நியூவாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டச் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இதுலேயே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஏசிக்கான ஃபங்க்ஷன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மியூசிக் சிஸ்டமோட ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்கன்னா சப்வூஃபரோட கொடுத்துருக்கனால ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸும் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரி இதை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ பில்டிங்காக பார்த்தீங்கன்னா அலெக்ஸா இருக்கிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டால்பி அட்மாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தியேட்டர் ஆன் வீல்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மாருதி. ஸோ டால்பி அட்மாஸ் இருக்கிற மாதிரி இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் சீரியஸ்லி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரியரில் வந்து சப்வூஃபர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே நல்லா இருக்கிற வகையில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே நான் மித்த விஷயங்களையும் காட்டுறேன் பாருங்களேன். ஸோ ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒயர்லெஸ் சார்ஜர் ஃபீச்சராக இருக்கட்டும், அதுமாதிரி இது வந்து டார்க் கன்வெர்ட்டரோட கியர் ஷிஃப்டரு. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஆட்டோ பிரேக், ஆட்டோ ஹோல்டு, வென்டிலேட்டட் சீட்கான ஃபங்க்ஷன் வந்து இங்கே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் சின்ன ஸ்டோரேஜும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. கப் ஹோல்டர்ஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ சீட் எல்லா சீட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ரெஸ்டர் கொடுத்துருக்காங்க. 5, அதாவது ரியர்லையும் பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு சென்டர் சீட்டுக்கு வந்து ஹெட்ரெஸ்டர் கொடுத்துருக்குது ஒரு பாசிட்டிவான சைன் சொல்லலாம். மேலே பார்க்கலாம் பேனோரமிக் சன்ரூஃப். ஸோ பேனோரமிக் சன்ரூஃபும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கிளாஸ் வைக்கிறதுக்காக இருக்கட்டும், அதே மாதிரி சன்ரூஃப்கான ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே பட்டன்ஸ் வந்து இங்கே இருக்குது.
இங்கே நீங்கள் வந்து கூலர்ஸ் வந்து வச்சுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து எல்இடியில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் ப்ரீமியமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து எல்இடியில் கொடுக்காம விட்டாங்க. ரூம் லைட்ஸு அந்த மாதிரி ரீடிங் லேம்ப்லாம் வந்து எல்இடியில் கொடுத்துருந்தாங்கன்னா இனிமேல் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ ஐஆர்விஎம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேம்லெஸ்ஸாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. நைஸ், பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஓகே விலர்ஸ், நம்ம ரியர் சீட்டோட கம்ஃபர்ட்டை மெயினாக வந்து பார்க்கணும். நான் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே நான் உட்காந்தெல்லாம் பார்த்துட்டேன். உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா சீரியஸ்லி செம்ம சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்களேன், என்னோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி தான் டிரைவர் சீட் ஒன்று வச்சிருக்கேன். நல்ல தை சப்போர்ட்டுங்க, நல்ல தை சப்போர்ட்டு, நல்ல லெக் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூமும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. மேபி ஹெட்ரூம் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்ல, ஒரு கூப் டிசைன் மாதிரி பின்னாடி வந்து அந்த ஸ்லைட் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஹெட்ரூம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டராகவே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த சீட்டில் வந்து 2 பேர் பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக வந்து உட்கார முடியும். 2 பேர் தாராளமாக உட்கார முடியும். 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார முடியும்னு சொல்லுவேன். இங்கே வந்து ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங்கான டைப் சி சார்ஜிங் போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைல் வைக்கிறதுக்கு இங்கே வந்து பாக்கெட் இருக்குது. ஸோ வேணும்னா இங்கே மொபைல் வச்சுக்கலாம். ரியர் ஏசி வெண்ட்டாக இருக்கட்டும், சீட்டுக்கு பின்னாடி பாக்கெட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து வெஹிக்கிள் ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு இது மாதிரி தான் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமான இன்ஜின் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. எஸ், நம்ம வந்து கிராண்ட் விட்டாராவில் பார்த்த மாதிரி தான். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா NA பெட்ரோல் இன்ஜின் அண்ட் ஸ்மார்ட் ஹைப்ரிடோட இருக்கக்கூடிய இன்ஜின். ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி ஹைப்ரிட். ஸோ அந்த இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. அதை விட முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்ஜியில் வந்து இது கொடுத்துருக்காங்க. அதில் என்னப்பா பெரிய விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்ஜி வந்து அண்டர் பாடி சிஎன்ஜி டேங்காக வந்து உருவாக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக இதில் வந்து கிடையாதுங்க, இதில் வந்து சிஎன்ஜி கிடையாது. பட் அண்டர் பாடி சிஎன்ஜி டேங்க் கொடுத்துருக்குது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சிஎன்ஜி அப்படின்னாலே வந்து நிறைய பேர் வந்து பூட் ஸ்பேஸ் இல்லைங்கிறதான் பெரிய வருத்தமாக இருக்குது. ஸோ நானும் ஒரு சிஎன்ஜி யூஸர் தான். பூட் ஸ்பேஸ் இல்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கும். பட் இந்த காரை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனையே இல்லை. பூட் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய சிஎன்ஜி காராக இந்த காரை நீங்கள் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதுவுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிஸ்பிளேல வந்து பார்க்கலாம் இதோட இன்ஜின் ஸ்பெக்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அப்படியே கிராண்ட் விட்டாரா இருக்கிற அதே ஸ்பெக் தாங்க இதில். மேபி ஒரு டர்போ பெட்ரோல் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். மாருதியில் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். ஃப்ரான்ஸில் மட்டும்தான் இப்போதைக்கு டர்போ பெட்ரோல் இருக்குது. மேபி டர்போ பெட்ரோல் கொடுங்க அப்படின்னு நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருக்கோம். மாருதி கொடுக்க மாட்டேன்றாங்க. பார்ப்போம் ஃபியூச்சராக வரக்கூடிய கார்ஸில் வந்து டர்போ பெட்ரோல் இருக்கா என்னன்றது. இந்த கார் ஃப்ரண்ட் வீல் டிரைவ், அதுக்கப்புறம் ஆல் கிரிப்னு சொல்லக்கூடிய ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்குது. இப்போதைக்கு இந்த காரோட ப்ரைஸிங் எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ரிவீல் ஆகலை. இந்த காரோட பெட்ரோல் மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 21 கிலோமீட்டரும், சிஎன்ஜிக்கு 27 கிலோமீட்டரும், ஹைப்ரிடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 28 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு மாருதி தெரிவிக்கிறாங்க. இந்த பைக்கில் வந்து குயிக்காக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து மேபி நான் விட்டு போயிருந்திருக்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேல இப்போ வந்து ஷோ ஆகும். இதில் இருக்கக்கூடிய காரில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே. ஸோ அதை வந்து பாருங்கள். ஏன்னா இங்கே வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அடுத்த டீலர்ஷிப்புக்கு வந்து லான்ச்சுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. டைம் ஆகுது. மணி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 8:30 மணி பக்கம் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வெஹிக்கிளோட ரிவ்யூ, டிரைவ் ரிவ்யூ, முடிஞ்ச மைலேஜ் டெஸ்ட் கூட உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வரேன். அதுக்கு நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கணும். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அகைன் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இண்டஸ் மோட்டார்ஸ்க்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம இன்வைட் பண்ணதுக்கும் அண்ட் வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணதுக்கும் மிகப்பெரிய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அவங்களோட காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளே ஷோ ஆகும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வெஹிக்கிள்ஸோட புக்கிங்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மறக்காமல் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். மேபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.